நேற்றைய தினம் சென்னை ராயபுரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு பெண் என்னை ஒருவர் காதலித்து ஏமாற்றி விட்டார். திருமணம் செய்வதாக கூறி 8 ஆண்டுகளாக காதலித்தோம். அவர்களுக்காக நான் இப்போ மதம் மாறி முஸ்லீமாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி அந்த திருமணத்தை தடை செய்வதற்காக போயிருக்கிறாங்க. அந்த போன இடத்துல காவல்துறையினர் இங்கே இந்த இடத்துல நீங்கள் வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி 2 தரப்பினர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை சம்பவத்தின் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக வந்த சில மக்கள், ஒரு பெண் வந்திருக்காங்க, அவங்க கூட இன்னொரு பெரியவர்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவல் ஆய்வாளரை பார்த்து உன்னோட யூனிஃபார்மை கழட்டாம விட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு காணொலி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த காவல் ஆய்வாளரும் என்னோட யூனிஃபார்மை கழட்டிட்டுனா உன் தலையை எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவல் ஆய்வாளரும் ரொம்ப ஒரு கண்டிப்போட பேசின மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் அங்கே அந்த பெண்ணுக்கு ஆதரவாக வந்த இன்னொரு முதியவர் ஒருத்தரை காவல் ஆய்வாளரை தாக்கி அவரும் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ் அந்த இடத்துல ஒரு பெரும் பரபரப்பாக நடக்கு. இறுதியாக இந்த சம்பவத்தை எல்லாம் விசாரிக்கிற ஒரு தன்மையோட அந்த தொகுதியின் எம்எல்ஏ உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று அந்த காவல் ஆய்வாளர்கள் கூட பேசுகிற மாதிரி வாக்குவாதம் பண்ணுற மாதிரி சில சினரியோஸ் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில் மாறி 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 போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். உண்மையிலே இந்த விஷயம் எப்படி அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் அணுகியிருக்கணும், அப்படி புகார் கொடுக்க வரக்கூடிய காவல்துறையினர் அதை எப்படி விசாரணை செஞ்சுருக்கணும், பெண்ணுக்கு ஆதரவாக வந்த அந்த பெண்களோ இல்லை முதியோர்களோ அவங்க சொந்த பந்தங்களோ காவல்துறையை எப்படி அணுகியிருக்கணும் அப்படிங்கிறத ஒருத்தர் அவங்களுடைய வரம்புகள் தெரியாமல் ஒருத்தர் அவங்களுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு நடக்காமல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரியும் சட்டத்தை மதிக்காமலும் சில முயற்சிகளை செஞ்சுருக்கிறாங்க. அதன் வெளிப்பாடு தான் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வன்முறைகள் ஈடுபடுற மாதிரியும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அதிகாரத்தை கடந்து தேவையில்லாமல் செயல்பட்ட மாதிரியான பெரும் விஷயங்கள் நடந்துருக்கு. இது எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படின்னா, அந்த காவல் ஆய்வாளர் பேசும்போது ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு இடத்துல புகார் கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த புகார் இப்போ வரைக்கும் நிலுவையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது மீதான விசாரணை இன்னும் முடிவடையலை. இப்போ நீங்கள் இந்த திருமண மண்டபம் இருக்கக்கூடிய இந்த பகுதி ராயபுரம் ஒரு பொதுவான ஒரு காவல் நிலையத்துக்கு உட்பட்டு வருது. அந்த பெண்ணோட புகார் கொடுத்த காவல் நிலையம் வேறு. இப்போ நீங்கள் புகார் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பெண் இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டுக்குள்ளே போய் கொடுங்க, இல்லை அந்த பையனோட வீடு இருக்கிற இடத்துல போய் கொடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொது இடத்துல இப்போ பிரச்சனை பண்ணுறீங்க, இது பிரச்சனை பண்ணுறனால தான் நாங்கள் இங்கேருந்து உங்களை கிளம்ப சொல்கிறோம்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. சரி, இப்போ இதை செய்யறதுக்கு அந்த பொண்ணுக்கு அதிகாரம் இருக்கான்னு பார்த்தா, சட்டப்படி ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் விசாரணை சரியாக இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், நீதிமன்றம் மூலம் எஃப்ஐஆர் போட வச்சிருக்கலாம். ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு போய் இப்படி அந்த எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கும்போதே இவங்க மறுபடியும் ஒரு திருமணத்துக்குள்ளே போறாங்கன்னு சொல்லி அந்த காவல்துறை உதவியோடு இவங்க தடுத்துருக்கலாம். இப்போ அங்கே போகிறதுக்கு உண்டான நேரம் இல்லை அப்படின்னா இப்போ இந்த லிமிடேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்று இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரை காமிச்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஒரு 100க்கு ஃபோன் அடிச்சிருக்கலாம். இப்படி எவ்வளோ வழிகள் இருக்குது. அவங்க சட்டத்தை சரியாக கைட் பண்ணாமல் அந்த பொண்ணை ஒரு பிரச்சனையில் கொண்டு அந்த ஆதரவாளர்கள் எல்லாமே நிப்பாட்டியிருந்தாங்க. இது அவங்க சைடு தப்பு. அப்போ நடக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, லேண்ட் ஆர்டர் கெட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு பப்ளிக்கில் நின்று பிரச்சனை பண்ணுறீங்க, 10 பேர் ரோட்டில் உட்காடுறீங்க, மண்டபத்துக்கு முன்னால் பிரச்சனை பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸு, பெரிய இடைஞ்சலுங்கிற மாதிரி காவல்துறை தரப்பில் சொல்லி, ஏன் உங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை என்னோட லிமிட்டுக்குள்ளே ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி காவல்துறை தரப்பில் பண்ணுறாங்க. சரி, பேச வந்தவங்களாச்சும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் காவல்துறையாச்சும் அதை ஆக்கப்பூர்வமாக நின்று அதை விசாரிக்கிற இடத்துல ஒரு மகளிர் ஆய்வாளரையோ இல்லை உதவி ஆய்வாளரோ வச்சு அதை தன்மையாக விசாரிச்சுருந்துருக்கலாம். அந்த பெண்களை பாதிக்கப்பட்ட பெண் வலுக்கட்டாயமாக இழுத்து வண்டியில் ஏற்றி புகார் கொடுத்த வந்தவங்க மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணலை. சரி, அவங்க மக்கள் அறியாமல் செஞ்சுருக்கலாம், என்னன்னு தெரியாமன்னு கூட ஒருவேளை 4 பேர் சொல்லியிருக்கலாம், நீ அங்கே போய் நின்னா, மண்டபத்தில் போய் நின்னா கல்யாணத்தை நுப்பாட்டியெல்லாம் மற்றதை பார்த்துருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அதை நம்பி கூட அவங்க வந்திருக்கலாம். அப்போது வந்தவங்களுக்கு அதை கைட் பண்ண வேண்டிய பொறுப்பும் பொதுநலமும் யார்கிட்ட இருக்குன்னா காவல்துறையில் இருக்குது. இப்போ காவல்துறையினர் அதை சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிடாமல் உடனடியாக ஆவேசமாக பேசுறது, நீ மண்டபத்தை விட்டு வெளியே போங்கிறது, அந்த கூட ஒரு பெரியவரை அடித்து ரத்த காயப்படுத்திருக்கீங்க. அப்போ இதெல்லாம் பெரிய ரத்த காயப்படுத்துறதுக்கு உண்டான அதிகாரத்தை காவல்துறைக்கு யார் கொடுத்தா? அப்போது காவல்துறை தரப்புலையும் உங்களோட அணுகுமுறை சரியில்லாமல் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஷார்ட் டெம்பரான ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி தான் பார்க்கறதுக்கு தோணுது. அப்போது அது முழுக்க தவறு. அப்போது இந்த பெரியவரை அடித்து காயப்படுத்தினதுக்காகவும் அதே நேரத்தில் அந்த ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக மற்றொரு பெண் இவ்வளவு பிரச்சனை கலவரம் ஆனவொன்னா அவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னா,
காவல்துறை ஆய்வாளரை பார்த்து உன்னோட யூனிஃபார்மை கலட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு விதத்தில் வந்து இதுவும் ஒரு குற்றம் தான். ஒரு காவல் ஆய்வாளரை வந்து நீங்கள் வந்து ஒரு அரசு துறையில் இருக்கிறவங்களும் யூனிஃபார்மை கழட்டிடுவேன்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம பேசிட்டாங்க, இது ஒரு ஃபேண்டசிக்காக பேசுகிறாங்க, சினிமாத்தனமாக இருக்காங்க, கடந்து போயிட முடியாது. அப்போது நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது சட்டம் அனைவருக்கும் சமமானது. சட்டத்தை பின்பற்றும் போது நீங்களும் வார்த்தைகளை வந்து கரெக்டாக கையாளணும். இப்போ நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறதுக்கு போல அங்குள்ள ஏசியோ டிசியோ ஆஃபீஸ்லையோ போய் இல்லை வேறு மாதிரி புகார் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த காவல்துறை ஆய்வாளரை உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து நின்றுருப்பார். அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு டேக்கிளாக உங்களுக்கு இணக்கமாக இல்லைன்னொன்னே யூனிஃபார்மை கலட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டுறதுங்கிறது வந்து அதுவும் வந்து ஏற்றுக்கிட முடியாத ஒரு விஷயம். அப்போது அந்த பொண்ணு ஒரு ஆதங்கத்தில் பேசிடுச்சு. திருப்பி காவல் ஆய்வாளர் வந்து யூனிஃபார்ம் பண்ணி கழட்டிட்டு அவன் தலை எடுத்துருவேன்னு சொல்லி பேசுகிறதும் வந்து ஏற்றுக்கிட முடியாத விஷயம். அந்த ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, ஒரு பதவியில் இருக்கீங்க, பப்ளிக் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத உங்களுக்கு தனியாக வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் கடந்து அதுவும் பண்ணாமல் பண்ணுறது பெரிய சிக்கல். இப்போ இறுதியாக ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டான்னா அவனுக்கு அந்த கொடுக்கப்பட்ட புகார் மீது ஏற்கனவே கன்சர்ன் ஸ்டேஷனில் கொடுத்தேன்னு சொன்ன அந்த புகாரை ஒழுங்காக அந்த நேரத்திலே ஒரு விசாரணை பண்ணி அந்த விசாரணையை வந்து அவனை ஒன்று ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு என்னென்ன பிரச்சனையில் புகார் கொடுத்துருக்காங்களோ அந்த நடவடிக்கையின்படி வந்து நீதிமன்றத்தில் இருக்க முடிச்சதுக்கப்புறம் தான் நீ மறு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். அதை காவல்துறை நேர்த்தியாக அதை வந்து கொஞ்சம் ஃபாலோஅப்பில் வச்சுருந்து இவங்களோட பெட்டிஷனுக்கு வந்து சில விஷயங்கள் பார்த்துக்கலாம், கரெக்டாக நடப்போம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தின்படி கொண்டு போங்கிற ஒரு முழு முயற்சியோடு நடந்திருந்தால் இப்படியான அசம்பாவிதங்களும் இப்படியான ஒரு பெரும் பதட்டமும் வந்து சமூகத்தில் ஏற்படாமல் இதை தடுத்துருக்கலாம். அப்போ இதோட பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகாரின் மீதான விசாரணை தன்மையும் அந்த விசாரணை தொடர்ச்சியாக வந்து இவங்க போய் கேட்டாலும் கூட நாங்கள் என்ன பண்ண வழக்கு போட்டோம், நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சட்டத்தை எப்படி அணுகணுங்கிறது மக்களுக்கு தேவையான அறிவுரை வழங்காமல் ஒரு சிலர் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையும் கூட வந்து இவங்க என்ன செய்யணும் தெரியாமல் மண்டபத்தில் போய் நிற்கிறது, அங்கே போய் பிரச்சனை வர்றது, அதனால வந்து வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் இவங்களுக்கும் பிரச்சனை வர்றது, இப்படியான ஒரு மனநிலைமை வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து பேசிக் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இடத்துல ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொல்லி 50 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டான், என்னை காதலிச்சிட்டான், ஏமாத்திட்டான்னு சொல்லி போட்ட புகார் உண்மையா பொய்யாங்கிறத அப்பமே விசாரிச்சு அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கலாம். பொய்யா இருக்கும் பட்சத்தில் இந்த பெண்ணை வான் பண்ணி அனுப்பியிருக்கலாம், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இந்த இஷ்யூஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து வேற ஒரு திருமணத்துக்கு போகக்கூடாதுன்னு வான் பண்ணியிருக்கலாம். இப்படியான சரியான அணுகுமுறை இல்லாத ஒரு காரணம், அந்த காரணத்தின் தொடர்ச்சியாகவே இப்போ தமிழகத்தில் இங்கேருந்து ஆரம்பித்து சிஎம் வரைக்கும் போய் கட்சிக்காரங்கெல்லாம் உள்ளே வந்து எம்எல்ஏ வரைக்கும் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரளத்தையே ஏற்படுத்திட்டாங்க. 2 நபர்களுக்கு ஏற்பட்ட ஒரு காதல், அந்த காதல் முறிவு ஒட்டு மொத்தத்தில் இங்கே வந்து ஒரு காவல்துறைக்கு ஒரு பிரச்சனை, காவல்துறை ஆய்வாளருக்கு வந்து பதவியை பறிக்கலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம். அவர் செஞ்சது தப்பு தான், அவர் செஞ்சது தப்புக்கு அவர் கண்டிப்பாக பறிக்கணும், அவரை டிஸ்மிஸ் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ண எல்லாம் ஏதாவது ஒரு நடவடிக்கை அவர் மேலே எடுக்கலாம். அந்த காயப்பட்ட முதியவருக்கு அவர் அடித்தனால அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணலாம். அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து யூனிஃபார்மை கலட்டிடுவேன்னு சொல்லி சொன்னனால அந்த பொண்ணு மேலே வந்து அப்செக்ஷன், அதாவது தடை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணலாம். பொது இடத்துல வந்து போராட்டம் பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லி அவங்க மேலேயும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு மேலேயும் வந்து வழக்கு. இப்படி வந்து சட்டத்தை சரியாக கையாண்டோன்னா இவ்வளவு சிக்கல்களும் இவ்வளவு இடைஞ்சல்களும் இருக்குங்கிறத மக்களாகிய நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு விஷயம் உங்கள் இடத்துல நடக்கு அப்படின்னா அதை எப்படி சட்டத்தின் மூலம் அணுகுங்கிறத கொஞ்சம் கேளுங்க, காவல்துறையிட்டையும் கேளுங்க, லாயர்ஸ்டையும் கேளுங்க, கேட்டு கரெக்டான அணுகுமுறையை செஞ்சுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். இந்த காணொலியின் வாயிலாக இங்கே நடைபெற்ற இந்த குற்றத்துக்கு சட்டத்தை மதிக்காமல் நடந்த அத்தனை பேருக்கும் மேல் வழக்கு பதிவு செய்து தண்டிக்கணும். அப்போ தான் வந்து 3 தரப்பு யாரெல்லாம் மிங்கிள் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இனிமேல் சமூக அக்கறையோடும் சட்டத்தை பின்பற்றும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நடப்பாங்கிறதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.